கிராமத்துக்கு வருகின்ற பொழுதெல்லாம் உற்சாகமான வரவேற்பை தருகின்ற அன்பு ஆதரவாளர்கள், நண்பர்கள், அதே போல எங்களுடைய கட்சியுடைய செயலாளர் அவர்கள் வருகிறார். அவரையும் முடித்துக் கொண்டு அன்பு சகோதரர்களே, இங்கு எப்பொழுது வந்தாலும் இரவு நடுநிசையாக இருந்தால் கூட எங்களை வரவேற்கின்ற நல்ல பண்புள்ள கட்சியுடைய ஆதரவாளர்களும், தம்பி முஃபீத்துடைய உறவினர்கள், ஆதரவாளர்கள், நண்பர்கள் நீண்ட காலமாக இந்த பயணத்திலே நீங்களும் பயணித்திருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், இன்று இந்த கட்சி இந்த மாவட்டத்திலே ஓரளவு கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே 33,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெறுவதற்கு கணிசமான பங்களிப்பை இந்த கிராமமும் செய்திருக்கின்றது. அந்த வகையிலே சகோதரர் முஃபீத் அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும். மிகவும் துணிச்சலான, நேர்மையான, ஒரு ஆற்றல் உள்ள ஒரு அரசியல்வாதி. இந்த கட்சியிலே நான் நினைக்கின்றேன், ஒரு மூத்த உறுப்பினராக அவர் செயல்பட்டு வருகிறார். அவருடைய கடந்த கால செயல்பாட்டுடைய விளைவுகள் தான் இங்கிருக்கின்ற கைத்தறி பயிற்சி நிலையம், அதே போல ஆயுர்வேத வைத்தியசாலை, இளைஞர் பயிற்சி நிலையம், இன்னொரு பல நன்மைகளை இந்த கிராமமும் இந்த மக்களும் பெற்றிருக்கிறீர்கள். இங்கு வந்த பொழுது எல்லோரும் ஒரு சென்டரை திறந்து வைத்தார்கள். அவர் ஒரு சென்டருக்கு கொடுத்த மெஷினை 2ஆக பிரித்து இது 2 சென்டராக திறவுங்கள் என்று வேண்டுகோள் விடுக்கிறார் என்றால் அவர் உங்களின் மீது கொண்டிருக்கின்ற அன்பும், அடிக்கடி சொல்லுவார், இந்த நற்பட்டி முனையிலே நிறைய ஏழைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அடிக்கடி சொல்லுவார். எனவே அவ்வாறு இந்த கிராமத்தின் மீது பாசமுள்ள ஒரு இளைஞனை, ஒரு வளர்ந்து வருகின்ற அரசியல்வாதியை, கடந்த காலங்களிலே நேர்மையாக பணியாற்றி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவை செய்த ஒரு அரசியல்வாதியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த நற்பட்டி முனையில் இருக்கின்ற கல்வியலாளர்கள், உலமாக்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் உங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது என்பதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அரசியல்வாதிகள், புதிய அரசியல்வாதிகள் இந்த கட்சியிலே, புதிய அரசியல்வாதிகள் என்றால் கடந்த காலங்களிலே அரசியல்வாதிகளுக்கு உதவி செய்தவர்கள், நம்முடைய ஏஆர் ஜெஃப்ரி போன்றவர்கள், ஒரு கல்விமான், ஒரு பிரபல அறிவிப்பாளர், எங்க அறிவிப்பாளர் சகோதரர் தௌஃபீக் அறிவிக்கின்ற பொழுது சொன்னார், பிரபலமான அறிவிப்பாளர் ஏஆர் ஜெஃப்ரி. எனவே அவ்வாறு ஒரு பிரபலமானவர், இந்த மண்ணை சார்ந்தவர், அவரை இந்த கட்சி அடையாளம் கண்டிருக்கிறார். அவரும் இந்த கட்சியோடு சேர்ந்து தன்னை வளர்த்து இந்த மக்களை எங்களோடு பயணிக்க செய்வதிலே சகோதரர் மிஸ்டர் ரியாஸ், அதே போல சகோதரர் கலீலுர் ரஹ்மான் மாங்குட்டி, இன்னும் இந்த கட்சிக்காக இங்கு உழைக்கின்ற பல இளைஞர்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கின்றவர்களை, சகோதரர் அமீர் அவர்களை நான் நன்றியோடு பார்க்க வேண்டும். எந்த நாளும் இந்த கல்முனை தொகுதியுடைய அபிவிருத்தி சம்பந்தமாக பேசுவார். அவருக்கு ஒரு தேவையும் இல்லை. அவர் அங்கு கொழும்பிலே நல்ல முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவர் என்றாலும் இந்த பிரதேசத்துடைய பொருளாதார மேம்பாட்டை வளப்படுத்த வேண்டும் என்று அடிக்கடி ஆலோசனை தருகின்ற ஒருவர், அடிக்கடி இந்த மண்ணுக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கின்ற ஒருவர். அவ்வாறு பலர் இருக்கிறார்கள். இங்கு பல கல்விமான்களை நான் பார்க்கின்றேன். அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு காலத்திலே அரசியலுடைய தலைநகராக இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு, குறிப்பாக இலங்கையில் இருக்கின்ற 20 லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லிம்களுக்கு தலைமைத்துவத்தை வழங்குகின்ற ஒரு மண்ணாகத்தான் இந்த கல்முனை பிரதேசம் இருந்திருக்கின்றார். எனவே ஒரு தலைநகரை போல இருந்த இந்த பிரதேசத்தை நம்முடைய பெருந்தலைவர் அஷ்ரஃபுடைய மரணத்துக்கு பிறகு இந்த பிரதேசம் மட்டுமல்ல, திகாமடுள்ள மாவட்டத்திலே நான் காலையில் இருந்து சம்மாந்துறை, மாவடிப்பள்ளி,
இவ்வாறு வலம் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது, அதே போல கடந்த என்னுடைய விஜயத்திலே பொத்தியில் பிரதேசத்திற்கு நாங்கள் விஜயம் செய்த பொழுதும் பார்க்கின்ற பொழுது நாங்கள் எங்கே நிற்கின்றோம் என்ற கேள்விக்கு விடை இல்லாமல் இருக்கின்றது என்பதை சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அபிவிருத்தியாக இருந்தால் என்ன, எவ்வளவு தூரத்திலே இந்த பிரதேசம் என்று நின்று கொண்டிருக்கின்றது. தொழில் வாய்ப்பாக இருந்தால் என்ன, அல்லது பொருளாதார அபிவிருத்தி சம்பந்தமான விடயமாக இருந்தால் என்ன, அல்லது இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற உற்பத்தி செய்யப்படுகின்ற அரிசி அல்லது மீன் அல்லது வந்திருந்த ஒரு துறைமுகத்துடைய இன்றைய இந்த நிலைமை, அதே போல இந்த பிரதேசத்திலே மருதமுனை போன்ற இந்த பிரதேசங்களிலே இருக்கின்ற கைத்தறி சம்பந்தமாக இருக்கின்ற கடந்த கால அனுபவங்களும் கடந்த கால செயல்பாடுகளையும் எவ்வாறு அந்த மக்களுக்கு பயனுடையதாக ஆக்கியிருக்கிறார்கள். அதே போல முன்னாள் அமைச்சர் மருவும் அன்வர் இஸ்மாயில் அவர்கள் சம்மாந்துறையிலே தொடங்கிய பல அபிவிருத்தி பணிகளுக்கு இன்று என்ன நடந்திருக்கின்றது. அதே போல பொத்துவிலே சகோதரன் அஜீத் அவர்கள் முன்னாள் எம்பி, கொஞ்ச காலம் தான் எம்பியாக இருந்தார். அதே போல கொஞ்ச காலம் தான் மாகாண சபையில் இருந்தார். ஆனால் அந்த பிரதேசத்துடைய இன்றைய நிலைமை பரிதாபகரமாக இருக்கிறது. எனவே இந்த நிலையில் இருந்து விரிவு விமோசனம், எதிர்காலம் இந்த பிரதேசத்துடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டுமா இல்லையா என்ற கேள்விக்குறி எங்களுக்கு முன்னால், அந்த கேள்விக்கு பதிலை தேடி நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவைப்பாடு நமது சமூகத்துக்கு இருக்கின்றது. எனவே அந்த வகையிலே இந்த திகாமருள்ள மாவட்டம் கடந்த காலத்திலே எவ்வாறு கடந்த 30 வருட அரசியலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அரசியலிலே புத்தி சாதுரியமானவர்கள் என்று நாங்கள் பேசுகின்ற அளவுக்கு செயல்பட்டிருந்தாலும், 3 வாக்குகளை அளிப்பதிலே வெற்றி கண்டிருந்தாலும், 3 விருப்ப வாக்களை பயன்படுத்துவதிலே வெற்றி கண்டிருந்தாலும், இந்த மனாப்ப முறையிலே நாங்கள் வாக்களிக்கின்ற விடயத்திலே கடந்த காலங்களிலே வெற்றி அடைந்திருந்தாலும், ஆனால் எங்களுடைய வாக்களித்த மக்களுடைய இன்றைய நிலையை பார்க்கின்ற பொழுது பரிதாபகரமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் அதனால் தான் புதிய அரசியல் முகங்களை நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம். புதிய அரசியல்வாதிகளையும் அரசியலை சாக்கடையாக பார்த்து அரசியல்வாதிகள் செய்வதை செய்யட்டும் என்று ஒதுங்கியிருந்த புத்திஜீவிகள் எல்லாம் இந்த அரசியலுக்குள்ளே வாருங்கள், எங்களோடு சில காலம் பயணித்து பாருங்கள், எங்களுடைய இந்த பயணத்திலே நீங்களும் சேர்ந்து பாருங்கள் என்றுதான் சட்டத்தண்ணி கபூர் அட்டாளை சேனையிலே, அதே போல சகோதரர் ஜிப்ரி, சகோதரர் டாக்டர் இஸ்மாயில் போன்ற பலர் அடுக்கிக் கொண்டு போகலாம். எல்லோரும் அரசியலை பார்த்து இது ஒரு சாக்கடை, இது எங்களை போன்றவர்களுக்கு சரிவராது என்று சிந்தித்துக் கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் இன்று நாடு முழுக்க உள்ள டாக்டர்கள், PhD-மார், ப்ரொஃபசர்மார், அதே போல முன்னாள் எம்எஸ்ஆர்கள், முன்னாள் செயலாளர்கள்